ஜனவரி 5 திங்கட்கிழமை. நோவாவின் கீழ்ப்படிதல். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ்ப்பூசு. ஆதியாகமம் 6:14. நோவாவே ஒரு பேழை செய்யுமாறு கர்த்தர் சொன்னபோது அந்த பேழையின் எல்லா விபரங்களையும் திட்டமும் தெளிவுமாய் கொடுத்தார். நீளம், அகலம், உயரம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும், எத்தனை தட்டுகள் இருக்க வேண்டும் என்பதையும், ஒரே ஒரு வாசலும் ஒரே ஒரு ஜன்னலும் தான் இருக்க வேண்டும் என்பதையும் தெரிவித்ததுடன் அளவுகளையும் தெரிவித்தார். நோவாவும் தேவன் கட்டளையிட்டபடியெல்லாம் அதை செய்து முடித்தார். ஆதியாகமம் 6:22. கர்த்தர் மனுஷரிடத்திலே எதிர்பார்ப்பது கீழ்ப்படிதலே. கர்த்தர் இதைச் சொன்னாலும் எந்த கேள்வியும் கேட்காமல் உடனே அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். நோவா கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்ததினால் கர்த்தர் அந்த பேழைக்குள் நோவாவையும் அவன் குடும்பத்தாரையும் பிரவேசிக்கச் செய்து பாதுகாத்தார். திருமண வரவேற்பு நிகழ்ச்சிகளின் போது மணமக்களுக்கு பரிசு வழங்குகையில் 100 ரூபாய் கொடுக்கும் போது கூட 1 ரூபாயை சேர்த்து 101 கொடுப்பார்கள். அதன் அர்த்தம் எனக்கு தெரியவில்லை. கர்த்தர் பேழையின் நீளம் 300 முழம், அகலம் 50 முழம், உயரம் 30 முழம் என்று சொன்னதற்கு மாறாக 1 முழத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. கர்த்தர் தெரிவித்த அளவுகளில் ஒரு மாற்றத்தையும் செய்ய முயலக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு 1 முழத்தை கூட்டுவான்? மத்தேயு 6:27. கர்த்தர் எந்த அளவிலே உங்களை வைத்திருக்கிறாரோ அந்த அளவிலே ஒன்றையும் கூட்டாமல் நிலைத்திருக்க வேண்டியது உங்களுடைய கடமை. கர்த்தர் மோசேக்கு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும்படி சொன்னபோது எல்லா அளவு முறைகளையும் திட்டமும் தெளிவுமாய் கொடுத்துவிட்டார். மோசே அதில் ஒன்றையும் கூட்டவும் இல்லை, குறைக்கவும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆசரிப்பு கூடாரத்தை கட்டியபோது கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை மூடியது. யாத்திராகமம் 40:34-35. அப்படித்தான் தேவாலயத்தை கட்டும்படியான வரைமுறைகளை கர்த்தர் தாவீதுக்கு எழுதி கொடுத்தார். சாலோமன் அந்த அளவிலே தேவாலயத்தை கட்டி பிரதிஷ்டை செய்தபோது கர்த்தர் அந்த ஆலயத்தை அங்கீகரித்து மகிமையின் மேகங்களோடு வந்து இறங்கினார். கர்த்தருடைய வார்த்தையின்படியே உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாமல் வேத வசனங்களின்படியே நடவுங்கள். அவருடைய கட்டளைகளோ உபதேசங்களோ எதுவாக இருந்தாலும் அவற்றுக்கு 100க்கு 100 கீழ்ப்படியும் போது பரலோகம் உங்களை அங்கீகரிக்கும். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படியுங்கள். அவர் தரும் ஆலோசனைகளை உங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்துங்கள். நீங்கள் அப்படி செய்யும் பொழுது அவர் தம்முடைய மகிமையினால் உங்களுடைய உள்ளத்தை நிரப்புவார். நித்தியத்திலும் மிகுந்த சந்தோஷத்தோடு தேவ மகிமைக்குள் பிரவேசிக்கச் செய்வார். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. சங்கீதம் 91:10.